வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்னைக்கு வீட்லயே ரொம்ப வாசனையான ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நாம டம்ளர்ல எடுத்துட்டாலுமே 1 டம்ளர் கொத்தமல்லிக்கு 1/4 டம்ளர் சீரகமும் மிளகும் எடுத்துக்கணும். 1/4 கப் சீரகம், 1/4 கப் மிளகு. எப்பவுமே மிளகாயோட காரத்தை விட மிளகோட காரம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை நிழல்லையோ அல்லது வெயிலையோ இந்த அளவுக்கு ஈரப்பதம் போகிற மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த பொடியை வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே பூச்சி பிடிக்காமல் இருக்கும். எல்லா பொருட்களை வறுக்கும் போதுமே இந்த மாதிரி மிதமான தீயில வச்சே வறுத்துக்கோங்க. 1 கப் கொத்தமல்லியை போட்டுட்டு கை விடாமல் வறுத்து விட்டுக்கோங்க, இல்லைனா அடி இருக்கிறது கரிஞ்சு போயிடும். வறுத்துட்டு இருக்கும் போதே லைட்டாக மணம் வரும். தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடேறி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு வேற தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். 1/4 கப் சீரகத்தை சேர்த்தி அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். கால் கப் மிளகை சேர்த்துட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்தது, இது வறுக்காதது ரெண்டுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். வேற தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். காய வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது காய வச்சதுனால சீக்கிரமாகவே வறுப்பட்டு வந்துடும். எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கி வரும். அந்த ஸ்டேஜில் அரைச்சோன்னா நம்மளுக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த பருப்பையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு தூள் பண்ணி வச்சுருந்த கட்டி பெருங்காயத்தை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அரைச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. கட்டிகள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நான் பெருங்காயத்தை பொடி பண்ணி வச்சுருந்ததுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக யூஸ் பண்ணிங்கன்னா மற்ற பொருட்களை வறுத்து எடுக்கும் போதே இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மாதத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா போதும். நம்ம கடையிலையும் வாங்க தேவையில்லை, ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும். வேற ஒரு டப்பாவுக்கு மாற்றிட்டு நல்லா அழுத்தி விட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளே செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த பொடியை யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்கான ஒரு ரசம் பார்த்துடலாம். நார்மலாகவே ரசத்துக்கு பூண்டு இடிக்கும் போது நான் சொல்கிற அந்த பொருளையும் சேர்த்து இடித்து பாருங்கள், ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம்.
ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 7-8 பல்லு பூண்டும், சின்னதாக இருந்ததுனால 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போதும். ரெண்டையும் இடித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சூடானது கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கினதும் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடி குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருசாக இருந்தால் 1 போதும். ஃபைனலாக ரசம் இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்ததும் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவீங்க. தேங்க்யூ.